ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் சிங்குலர் ப்ளூரல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் பார்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் 5 டைப்ஸ் சொல்லியிருப்போம். மொத்தம் ஒரு 12 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி 5 டைப்ஸ் வந்து பார்ட் 1 போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஃபைனல் பார்ட் 2ல் மீதி இருக்கக்கூடிய 7 டைப்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ நவுன் ஹென்ஸ் வித் ஐஎஸ். ஸோ ஐஎஸில் முடிஞ்சது அப்படின்னா ஐஎஸ் சேஞ்ச் இன்டூ இஎஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம டெய்லி லைஃப்பில் படித்தது தான் சிங்குலர் ப்ளூரலில் கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாத நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபார்முலா பேசிஸில் நம்ம மேக்ஸ்லாம் எவ்வளோ ஃபார்முலா பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஐஎஸ்ன்னு வந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்ணி இஎஸ்ன்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. ஸோ அவங்க எந்த வேர்டு வேணால் கொடுக்கட்டும், நமக்கு எண்ணில் ஐஎஸில் முடிஞ்சிருங்களா, அதை நம்ம இஎஸ்சில் மாற்றினா போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாகவே ஞாபகம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஸோ தீசிஸ் ஐஎஸில் முடிஞ்சிருக்குங்களா, ஐஎஸ்ஸை தூக்கிட்டு என்ன பண்ணணும், இஎஸ் அப்படி சொல்லி மாற்றணும். ஸோ தீசிஸ் அப்படின்றத தீசஸ் அப்படி சொல்லி எழுதணும். ஆக்சிஸ் ஆக்சஸ் அப்படி சொல்லி எழுதணும். ஸோ ஆக்சஸ்ன்றது சிங்குலர், ஆக்சஸ் அப்படின்னா ப்ளூரல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அனலைசிஸ் அப்படின்றது சிங்குலர், அனலைசஸ் அப்படின்னா ப்ளூரல். ஸோ இந்த ஐஎஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன மாற்றுறோம், இஎஸ்ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ பேரலைசிஸ் அப்படின்றத பேரலைசஸ் அப்படின்னு சொல்லி மாற்றணும். சிந்தசிஸ் அப்படின்றத சிந்தசஸ் அப்படின்னு சொல்லி மாற்றணும். இந்த ஐஎஸ் எடுத்துகிட்டு இஎஸ் போடணும். பேசிஸ் பேசஸ். ஸோ பேசிஸ்னால் சிங்குலர், பேசஸ்னால் ப்ளூரல். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நவுன் என்ஸ் வித் யூஎம். ஸோ யூஎம்மில் முடிஞ்சது அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணி ஏன்னு சொல்லி மாற்றணும். ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்டில் சொல்லுவாங்க. ஸோ உமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உமா அப்படின்னா யூஎம் அப்படி சொல்லி வந்தது அப்படின்னா அதை ஏன்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் உமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஷார்ட்கட்டில் சொல்லுவாங்க. ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎம்மில் முடிஞ்சது அப்படின்னா ஸோ யூஎம்மை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மீடியம். ஸோ யூஎம்மில் முடிஞ்சிருங்களா, இந்த யூஎம் எடுத்துகிட்டு ஏ போடணும். ஸோ மீடியம் அப்படின்றது சிங்குலர், மீடியா அப்படின்னு சொல்கிறது தான் ப்ளூரல். ஸோ டேட்டம் சிங்குலர். ஸோ யூஎம் எடுத்துகிட்டு ஏ போடணும். ஸோ டேட்டா யூஎம் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் ஏ ஆட் பண்ணணும். ஸோ கரிக்குலம் யூஎம்மில் முடிஞ்சிருக்கு, யூஎம் எடுத்துகிட்டு ஏ ஆட் பண்ணணும். ஸோ கரிக்குலா. ஸோ இதுதான் ப்ளூரல். ஸோ மெமோரண்டம் அப்படின்றது சிங்குலர், யூஎம் எடுத்துகிட்டு ஏ ஆட் பண்ணணும். ஸோ மெமோரண்டா தான் ப்ளூரல். ஸோ பாக்டீரியம் சிங்குலர், யூஎம் எடுத்துகிட்டு ஏ ஆட் பண்ணணும், அது ப்ளூரல் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா. ஸோ நிறைய பேர் பாக்டீரியாவே சிங்குலர் தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ பாக்டீரியா அப்படின்றது ப்ளூரல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நவுன் என்ஸ் வித் யூஎஸ். யூஎஸில் முடிஞ்சது அப்படின்னா அது ஐன்னு சொல்லி மாற்றணும். ஸோ எப்படி சொல்லுவாங்கன்னா, யூஎஸ்க்கு போகிறேன், ஸோ அமெரிக்காவுக்கு போகிறேன் அப்படின்னா ஐ ஜாலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டுக்கு தான் சொல்கிறேன். ஸோ யூஎஸில் முடிஞ்சது அப்படின்னா ஐன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்கஸ் யூஎஸில் முடிஞ்சிருங்களா, அது தூக்கிட்டு என்ன பண்ணோம், ஐ ஆட் பண்ணோம். ஸோ ஃபங்கி. ஸோ ஃபங்கை அப்படின்றது தான் ப்ளூரல், ஃபங்கஸ்ன்றது சிங்குலர். ஃபோக்கஸ் யூஎஸில் முடிஞ்சிருங்களா, யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ ஆட் பண்ணோம். ஃபோசி. சிலபஸ் வந்து அதுக்கு 2 டைப் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸில் முடிஞ்சிருங்களா, யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ ஆட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு ஐ இருக்கும், இருந்தாலும் நம்ம ஐ ஆட் பண்ணணும், ரேடியை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ யூஎஸில் வந்தாலே முடிஞ்சதுனாலே அதை எடுத்துகிட்டு நம்ம ஐ ஆட் பண்ணணும் அப்படின்றது நான் வச்சுக்கிட்டா போதும். ஸோ டெர்மினஸ் யூஎஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ ஆட் பண்ண போகிறோம், டெர்மினி. நியூக்ளியஸும் சேம் தான், நியூக்ளியை. யூஎஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ஐ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து 2 சொல்லுவாங்க. ஒன்று வந்து யூஎஸில் முடிஞ்சிருக்குன்றதுனால யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ ஆட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப சிலபி அப்படின்றத சிலபஸ் அப்படின்றத சிலபின்னு சொல்லி எழுதலாம். அதே சமயம் சிலபஸை மட்டும் இந்த பஸ்ன்னு சொல்லி முடிஞ்சிருங்க இல்லைங்களா, யூஎஸில் முடிஞ்சதுனால, அதாவது எஸ்ஸில் முடிஞ்சதுனால சிலபஸஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் தான், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் மட்டும் சிலபி அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ சிலபஸஸ்னு எழுதுவாங்க. ஸோ இங்கே வந்து டபுள் எஸ் வராது, சிங்கிள் எஸ் தான் வரும். சிலபஸ் மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸை வந்து சிலபின்னு எழுதலாம், யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ ஆட் பண்ணி சிலபின்னு எழுதலாம். சிலபஸஸ் இஎஸ் ஆட் பண்ணி சிலபஸஸ்னு எழுதலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிலபஸ் மட்டும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ காம்பவுண்ட் நவுன்ஸ். இதுக்கப்புறம் வரது ஃபுல்லாக காம்பவுண்ட் நவுன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் தான். காம்பவுண்ட் நவுன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ காம்பவுண்ட் நவுன்ஸில் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபாதர் இன்லான்னு இருக்குங்களா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போசிஷன் ஆனால் முன்னாடி இருக்கக்கூடிய ஃபாதர் இருக்குல்ல அதில் தான் எஸ் ஆட் பண்ணும். ஃபாதர் இன்லா அப்படின்றது சிங்குலர். ப்ளூரல் எழுதும்போது ஃபாதர்ஸ் இன்லா. நம்ம எப்பயுமே கடைசி வேர்டில் தான் எஸ் சேர்ப்போம். ஸோ இதெல்லாம் அப்படி சேர்த்திங்கன்னா தப்பாயிடும். ஸோ ஃபாதர் இன் லாஸ்லாம் வராது. ஃபாதர்ஸ் இன்லா, மதர்ஸ் இன்லா, சன்ஸ் இன்லா, டாட்டர்ஸ் இன்லான்னு சொல்லிட்டு ப்ரிப்போசிஷன் முன்னாடி வரக்கூடிய ப்ரிப்போசிஷனோட தான் நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் ஆட் பண்ணும். ஸோ ஃபாதர் இன்லா அப்படின்றது சிங்குலர். ப்ளூரல் எழுதும்போது ஃபாதர்ஸ் இன்லா அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ மதர் இன்லா சேம் கண்டென்ட் தான். ஸோ மதர்ஸ் இன்லா. சன் இன்லாவும் அப்படி தான், சன்ஸ் இன்லா அப்படின்னு சொல்லி எழுதணும் ப்ளூரலில். டாட்டர் இன்லாவும் அப்படி தான், ப்ளூரல் எழுதும்போது டாட்டர்ஸ் இன்லா, டாட்டர்ஸ் இன்லா. ஸோ இங்கே தான் எஸ் ஆட் பண்ணும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட் நவுன்ஸ்லேயே டூ நவுன்ஸ் ஒன்று வரும். இது வந்து ப்ரிப்போசிஷன் வரக்கூடிய நவுன்ஸ். இதில் தான் டூ நவுன்ஸ் ஒன்று இருக்கும். டூ நவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வரும். கேர்ள்ன்றதும் ஒரு நவுன் தான், ஃப்ரெண்டுன்றதும் ஒரு நவுன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல நவுன் ஆட் பண்ணோம் அப்படின்றது டவுட்டாக இருக்கும். அதாவது ப்ளூரலுக்கு எஸ் ஆட் பண்ணுறது டவுட்டாக இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ளூரல் நவுனில், அதாவது காம்பவுண்ட் நவுனில் டூ நவுன்ஸ் வரும்போது கடைசியாக வரக்கூடிய நவுன்ஸில் தான் எஸ் ஆட் பண்ணும். இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ் இங்கே தான் ஆட் பண்ணணும். இந்த ப்ரிப்போசிஷன் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷனில் இந்த ஃபாதர்ஸ், மதர்ஸ், சன்ஸ், டாட்டர்ஸ்னு இங்கே சொல்லி நம்ம எஸ் ஆட் பண்ணோம். இந்த மாதிரி டூ நவுன்ஸ் வரும்போது எண்டில் தான் நம்ம எஸ் ஆட் பண்ணோம். இங்கே பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம டே டு டே லைஃப்பில் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் ரீடர்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ எஸ் வந்து ஃபைனல் ஆட் பண்ணும். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் ரீடர்ஸ். ஸோ ஃபைனலில் தான் எஸ் ஆட் பண்ணும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்ரிவேஷன்ஸ் வந்து ப்ளூரலில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலரில் சிஎம், பிஎம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ப்ளூரல் எழுதும்போது ஒன்றுமே கிடையாது, ஒரு அப்போஸ்ட்ரோஃபி சிம்பிள் போட்டு எஸ் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். சிஎம்ஸ், பிஎம்ஸ், எம்பிஸ், எம்எல்ஏஸ் மேலே ஒரு அப்போஸ்ட்ரோஃபி சிம்பிள் போட்டு எஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் ப்ளூரலாக மாறிடும். ஸோ இர்ரெகுலர் நவுன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் வேர்டு வரும். ஸோ அதாவது இந்த வேர்டே மொத்தமாக டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இது ஆல்ரெடி நிறையா இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மேக்ஸிமம் உங்களை லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதில் தான் லாக் பண்ணுவாங்க. ஸோ இர்ரெகுலர் நவுன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உமன் அப்படின்றத இந்த ஏ வருதுங்களா, ஏ மட்டும் எடுத்துகிட்டு இ ஆட் பண்ணால் போதும். ஸோ விமன் அப்படின்னு சொல்லி. மேனுக்கும் அதே தான், ஏவை மட்டும் எடுத்துகிட்டு இ ஆட் பண்ணால் போதும். மேன் அப்படின்றது சிங்குலர். ப்ளூரல் எழுதும்போது மென் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சைல்டுன்றது சிங்குலர் தான். ஸோ இதோட ப்ளூரல் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், சில்ட்ரன். ஸோ உங்களுக்கு சில்ட்ரன்னு கொடுத்துட்டு இது சிங்குலராக ப்ளூரல்னு கேட்டாங்கன்னா ப்ளூரல் தான். நீங்கள் அதுக்கு வந்து ப்ளூரல் வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்லாம் சொல்லி எழுதாதீங்க. சைல்டு தான் சிங்குலர், சில்ட்ரன் அப்படின்றது ப்ளூரல். ஸோ நான் வச்சுக்கோங்க. ஃபுட், ஸோ இந்த மாதிரி டபுள் ஓ வருது அப்படின்னாலே மேக்ஸிமம் அது டபுள் ஈயாக தான் மாறும். ஸோ அது கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி நான் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபுட் வந்து சிங்குலர், ப்ளூரல் வந்து ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. டூத்தும் சிங்குலர் தான். ஸோ அதை ப்ளூரல் எழுதும்போது டீத் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஸோ டை அப்படின்றது சிங்குலர், டைஸ் அப்படின்றது ப்ளூரல். இது மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டது தான். டைஸ் அப்படின்றது சிங்குலராக ப்ளூரல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. டைஸ் அப்படின்றது ப்ளூரல் தான். இதோட சிங்குலர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தென் மவுஸ் பொறுத்த வரைக்கும் மவுஸ் வந்து சிங்குலர் தான். ப்ளூரல் எழுதும்போது மைஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அண்ட் தென் பர்சன் வந்து சிங்குலர், ப்ளூரல் எழுதும்போது பீப்புள்னு சொல்லுவாங்க. கூஸ் ஆல்ரெடி சொன்னதான், டபுள் ஓ வந்தாலே டபுள் ஈயாக மாற்ற போகிறோம். ஸோ கூஸ் சிங்குலர், ப்ளூரல் பார்த்தீங்கன்னா கீஸ் அப்படின்னு வரும். ஆக்ஸ்ன்றது சிங்குலர், அதுக்கு ப்ளூரல் பார்த்தீங்கன்னா ஆக்சன். ஸோ இது மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் நிறையா எங்கள் புக்கில் இருந்தாலும் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸஸாக தெரிஞ்சது அப்படின்னாலும் படிச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இர்ரெகுலர் நவுன்ஸ்லேயே சேம் வேர்ட்ஸே வரும். ஸோ இது வந்து ப்ளூரலும் இதே தான், சிங்குலரும் இதே தான்ற மாதிரி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் அப்படின்றது சிங்குலர், அதே நியூஸ் தான் ப்ளூரலும் வரும். ஸோ டீன்றது சிங்குலர்லேயும் வரும், ப்ளூரலையும் வரும். அட்வைஸ், ஸோ நிறைய பேர் அட்வைஸுக்கு ப்ளூரல் அட்வைசஸ்ன்னு சொல்லி எழுதிருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. அட்வைஸ்ன்றது தான் சிங்குலருமே, ப்ளூரலுக்குமே அதே தான் வரும். ஃபிஷ்ஷும் அப்படி தான், சிங்குலரும் அதே தான், ப்ளூரலும் அப்படி தான். சீரீஸும் சேம், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ லக்கேஜும் சிங்குலர் ஒன்று தான், ப்ளூரலும் அதே தான். பில்லியட்ஸும் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஏர்க்ராஃப்ட் தான். எக்யூப்மெண்ட் தான் சிங்குலரும் ப்ளூரலும். ட்ரௌசர்ஸ் சேம், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே ட்ரௌசர்ஸ் தான். ஜீன்ஸ்
சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே ஜீன்ஸ் தான். இன்ஃபர்மேஷன் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே ஒன்று தான். சீசர்ஸுமே அப்படி தான், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அண்ட் தென் ஃபைனல் ஒன், நவுன் ends with a, சேஞ்ச் a into ae அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ ஏல முடிஞ்சு அப்படின்னா ஏ வந்து ஏஇ அப்படி சொல்லி சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபார்முலா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஃபார்முலா அப்படின்றது ஃபார்முலே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோதான் சிங்குலர் ப்ளூரல். இது வந்து பார்ட் 2 ஃபைனல் பார்ட் தான். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருங்க, போய் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய ஏஆர்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐபிசிக்கு தேவையான நோட்ஸ் ஆல்ரெடி கிளாஸஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறவங்க போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ்.